பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை இருக்கிறபடினாலே மாத்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஏராளமான தேவஜனங்கள் மாத்தாண்ட பகுதியில் இருக்கிறீங்க, நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. தயவு செய்து நீங்கள் புறப்பட்டு வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஒய்எம்சே ஹாலுக்குள்ள வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அது நம்முடைய கூட்டம் அல்ல. இடது பக்கமாக நடக்கிற கூட்டத்துக்கு போயிடாதீங்க, வலது பக்கமாய் படியில் ஏறி மேலே இருக்கிற கூட்டம் தான் நம்முடைய கூட்டம் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கூட்டத்தின் இறுதியில் உங்களோட அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு ஒரு சிறப்பான விருந்தும் கூட உண்டு. பல கஷ்டங்கள் மாத்தாண்ட பகுதியில் நடக்கும்போது பண நெருக்கடி, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அதிகமாக இருக்கும். ஏழை ஜனங்கள், நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஹாலுக்கு பணம் கொடுக்கணும், ஆடியோ வீடியோ பார்க்கணும், எக்கச்சக்கமான பணம் அங்கே நாம் கையிலிருந்தே செலவழிக்கிறோம் ஒவ்வொரு மாதம். எனவே அந்த மார்த்தாண்ட பகுதி மக்கள் அந்த செலவினங்களை பொறுப்பெடுக்கும்படியாக கெஞ்சுகிறேன். அது மாத்திரமல்ல, ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இப்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. டாய்லெட்டுகளை நான் கேட்டுக்கிறோம். முக்கியமானது டாய்லெட்ஸ். வயசானவங்க ரொம்ப தூரத்தில் போய் வர முடியாது, இரவு நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனவே இப்பொழுது டாய்லெட்டு பக்கங்களில் நம்ம கேட்டுக்கிறோம். 3 லட்சம் ரூபாய் அதற்காக மதிப்பிட்டிருக்கிறாங்க. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் அதை தாங்கலாம். 10,000 ரூபாய் அனுப்பி, 5,000 ரூபாய் அனுப்பி நீங்கள் அதை தாராளமாக உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் அதை தாங்கலாம். இரவு நேரத்தில் நம்ம ரூமுக்குள்ளேயே டாய்லெட் இருக்குன்னா எவ்வளோ வசதியாக இருக்குது பார்த்தீங்களா? தள்ளி போகணுன்னா எவ்வளோ கஷ்டம். அப்போல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த டாய்லெட் கிட்ட நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் ஜபங்கள் அங்கே நடைபெறுகிறது. கணமற்ற குருவானல் வந்து நடத்துகிறாங்க. நல்ல உணவு அங்கே தங்கியிருக்க அநேக முதியவர்கள் 100 கணக்கில் தங்கலாம், தாராளமாய் வரலாம். குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதியும் உண்டு. அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிய, சமைத்து கொடுக்க, நர்சிங் கேர் கொடுக்க, இன்னுமாக அங்கே இருந்து ஊழியம் செய்ய பாஸ்டர்ஸ் போன்றவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை சந்திக்கலாம் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, வர ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் 10 to 12 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் அங்கே இருப்பேன். நீங்கள் விரும்பினால் வந்து என்னை சந்திக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னாகும் 23:20 முதல். இது ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவளோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்க தான் கட்டளை பெற்றிருக்கிறேன், அவரை ஆசீர்வதிக்க தான் முடியும். நீ நினைக்கிற மாதிரி சபிக்கலாம் முடியாதுப்பா பாலக்கு, ஆனால் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. அவங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. அதனால் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவளோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அங்கே ஒரு சாட்சியை அந்த தீர்க்கதரிசியாக பிள்ளையாம் கொடுக்கின்றார். ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நான் 9வது படிக்கிற பொழுது லூக்கா சார் ஆசிரியத்தில் பிடி சாராக இருந்தாங்க. அவங்க முதல்ல அந்த குண்டு எறிதல் எனப்பட்ட விளையாட்டில் என்னை அறிமுகப்படுத்தி தூக்கி வீசுன்னு சொன்னாங்க. அது முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் அதை நன்கு செய்ய வேண்டுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே வந்த பொழுது ராஜாவின் ஜெய கம்பீரம், கர்த்தர் என்னை தாயின் கருவிலே
தெரிந்து கொண்டபடியினாலே அந்த பலத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். அதை எடுத்து நான் வீசுகிற பொழுது பிரியத்துக்குரியவர்களே, அது எவ்வளவோ தொலைவில் சென்று போய் விழுந்தது. காம்பவுண்டு வால் கட்டியிருந்தாங்க, எனக்கு இங்கே சைடில் நின்று நான் ஷார்ட் புட் வீசிகிட்டு இருந்தோம். ஒருக்கா நான் வீசுறது காம்பவுண்டு வாலை தாண்டி உள்ளே போய் விழுந்துச்சு. அதை ஒரு சார் பார்த்துருந்து, கிறிஸ்தவர் நீ போட்டது காம்பவுண்டு வாலாம் தாண்டி விழுது அப்படின்னாங்க. மேலே இதே மாதிரி ரூஃப் போட்டிருப்பாங்க, கீழேருந்து சார் லூக்கா சார் என்னை போட சொன்னாங்க. போட்டவுடனே ரூஃபில் போய் இடிச்சதுக்கு உண்டு. அவ்வளோ உயரமாக அது போச்சு. இதெல்லாம் நான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகத்தில் இருக்குது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இது என்னுடைய பலத்தினால இல்லை, ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால ராஜாவின் ஜெய கம்பீரத்தை கொடுத்தார். அந்த நாட்களில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களதில் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, தூய்மையாய் நீங்கள் வாழுகிற பொழுது ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்கு வருகிறது. எல்லா இடங்களிலுமே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோரணையாக இருக்கும், மெஜஸ்டிக்காக இருக்கும், யுனிக்காக இருக்கும், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். உங்களை மாதிரி யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, தேவன் யாரை முன்குறிக்கிறார்களோ அவர்களுக்கு வல்லமையை தருகிறார், அவர்களுக்கு அதிகாரத்தை தருகிறார், அவர்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கின்றார். இதைத்தான் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சொங்கியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் மருத்துவமனையில் போய் படுத்து கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அவல நிலைமை தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகள் உட்கார முடியல, எந்திக்க முடியல, ஐயோ நடக்க முடியலங்கிற மாதிரிலாம் ஒரு நிலைமை தேவையில்லை. நீங்கள் ஒரு காண்டாமிருகத்தை போல இருப்பீர்கள் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. பார்த்தீங்களா, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரீரம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அது அவருடைய உரிமை, பிறப்புரிமை. வியாதியோடு போராடுகிற அம்மா ஐயா, கால்களில் புண்களோடு போராடுகிற அம்மா ஐயா, கேளுங்க, ராஜாவுக்கு ஒத்த ஜெய கம்பீரமும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனும் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்க. மிருகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது காண்டாமிருகம், அதை யாரும் எதிர்க்க முடியாது. முட்டி கொள்ளும், முட்டி தள்ளும். அது அந்த பலனை சாதாரணமான மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கின்றார். ஸ்போர்ட்ஸில் நம்ம இருந்தோம்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நீங்கள் வாக்கிங் போகும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். தாவீது ராஜா தன் வாலிப வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடி வந்தது. ஒரு விசை ஓனாய் வந்திருக்கலாம், ஒரு விசை நரி வந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு சிங்கமும் கரடியும் வரணும்? அப்படித்தான் இந்த சிங்கத்தையும் கரடியும் வீழ்த்தினாதான் அடுத்தாப்புல கோலியாத்தை வீழ்த்த முடியும். அந்த ட்ரைனிங் என்ற கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்த உடனே அந்த ஆட்டுக்குட்டியை கவிட்டு ஓடணுன்னு இவர் பின்னாலே ஓடுறாரு. சிங்கம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்கும், கரடி எவ்வளோ ஸ்பீடாக ஓடி அதை பிடித்து வாயை கிழித்து போட்டார். அது பிடித்து நான் அடித்து கொன்று போட்டேன். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அந்த மிருகங்களை வாலிபனாகி தாவீது தனி கையாலே அடித்து கொன்று போட்டார் என்றால் அவருக்கு வாலிப இதில் எவ்வளவு ஒரு வல்லமையான்று கொடுத்துருப்பார். இவர் கீத வாத்தியங்களை இசைக்கிறாரு, அடுத்தாப்புல இவர் சங்கீதங்களை பாடுறாரு, ஆட மேய்ச்சிட்டு போறார். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமை அவருக்கு இருக்குது. ஆண்டவர் அவருக்கு அவ்வளவு கிருபைகளை கொடுத்தாரா? வாலிபர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் ஜோம், என் சரீரம் காண்டாமிருகத்தை போல இருக்கணும், தாவீது ராஜாவை போல நான் வாலிப காலங்களில் வாழ வேணும், அந்த அளவுக்கு வல்லமை எனக்கு தரணும். நம்ம எந்த மனுஷனையும் அடிக்க போறதில்லை, நமக்கு அப்படி அதுக்கான அழைப்பு இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் ஆரோக்கியமாய் வாழ எல்லா உரிமையும் உண்டு. சுகர் இல்லாமலே வாழ நமக்கு உரிமை உண்டு. ஊழியத்தில் ஒரு தம்பி கூட இருக்கிறாங்க, அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க, எனக்கு சுகர் வந்துருச்சு. சொன்ன எப்படி தேவனுடைய பிள்ளையை சுகர் தொட முடியும்? முடியாது. எப்படி ப்ரெஷர் தொட முடியும்? தொட முடியாது. எப்படி யூரியா தொட முடியும்? தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இருக்கிற பொழுது வியாதிக்கு அங்கு இடமே இல்லாமல் போகிறது. வியாதி நம்மை தொட முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Plague cannot come nearer your tent. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட வியாதி வராது. நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, பக்கத்து வீட்டில் சிலர் இருக்காங்கன்னா அங்கே அவங்களுக்கு கூட வியாதி வராது. ஏன்னா பக்கமே வர முடியாத வியாதி ஓடிடுமே. அங்கே தேவனுடைய பிள்ளை இருக்காங்க, அந்த ஐயா இருக்காங்க, அந்த அம்மா இருக்காங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க, போக முடியாது.
ஒரு பெரிய மந்திரவாதி தன்னுடைய சாட்சியை சொன்னார். பணம் கொடுத்தால் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நான் அவர்களை ஆவிகளை அனுப்பி அவர்களை நான் சீரழித்து கொண்டிருந்தேன், துவம்சம் செய்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் எனக்கு பயப்பட்டாங்க. ஒரு சமயம் ஒரு பொல்லாத மனுஷன் வந்து ஒரு அம்மாவை அழிச்சிருன்னு சொல்லி கணம் கொடுத்தான். உடனே நான் ஆவிகளை அனுப்பினேன். அந்த ஆவிகள் அந்த வீட்டில் போயிட்டு ஒன்றுமே செய்ய முடியல, அந்த அம்மா ஒன்றுமே செய்ய முடியும்னு சொல்லி திரும்பி வந்துருச்சு. அதை விட வல்லமையான ஆவிகளை அனுப்பினேன். அவங்க போய் பார்த்துட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆவிகளை அனுப்பினேன், எல்லாம் திரும்பி வந்தேன். அப்பொழுதுதான் கண்டுபிடித்தேன் எனக்குள்ள இருக்கிற வல்லமையோட ஏசப்பாவுடைய வல்லமை பெரிதானது, ஜெபிக்கிறவர்கிட்ட இருக்கிற வல்லமை பெரிதானது என்று கண்டுபிடித்தேன். அது பிறகு நான் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஒருவருக்கும் இல்லாத கிருபைகள், சுகங்கள் தேவை. இன்னைக்கு வயசானவங்களுக்கு தேவையே சுகம்தான். உங்களை சாத்தா வியாதியினால தொட முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு கால்களில் பலன் குன்றாதபடிக்கு, தடுமாறாதபடிக்கு, காலை தள்ளாட ஓட்டார். காக்கிறவர் உறங்கார் எனப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஊழியத்தில் வந்த பிறகு சாத்தா நிறைய பலகீனங்களை எனக்கு கொண்டு வந்தான். நானும் பல இடங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால காலை தொங்க விட்டு ரொம்ப வீக்காக இருந்துட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களில் மறுபடியும் என்னை பலப்படுத்துகிறார், சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் வாலிபத்தை தந்திருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். நான் ஒரு 40 வயது ஆகும்போது நான் ரொம்ப முதுமையாக, வயதானவங்க 80 வயசு 90 வயசில் எவ்வளோ பலகீனமாக இருப்பாங்களோ அப்படி இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஊழியம் செய்கிற காரணத்தினால மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார், மறுபடியும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ பெரிதான கிருபை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிதான ஆசீர்வாதம் பாருங்கள். ஊழியம் செஞ்ச ஒரே காரணத்தினால கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறார், மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். பலகீனம் வந்தது மாதிரி இருந்தது, இப்பொழுது அது போய்விட்டது. இப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 103 நீங்கள் வாசிக்க மறவாதிருங்க. ஆல்வேஸ் ரீட் சாம் நம்பர் 103. நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் நம்மளை விட்டு அகற்றார். அதுக்கப்புறம் நம்முடைய கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாலிப வயது ஆகிறது. கழுகு வந்து அந்த வாலிப வயசு மறுபடியும் வருமா? எப்படி வரும் தெரியுமா? கண்மலைக்குள்ளே போயிடும். உடனே அது போய் தான் முடியெல்லாம் பிச்சு உதுத்து போட்டுட்டு முடியில்லாத பிராய்லர் கோழி மாதிரி நிற்கும். அந்த வாயை வந்து அதில் அப்படி கொத்தி செஞ்சு உள்ளே நிற்கும். மறுபடியும் அந்த முடி முளைத்து அது வெளியே வருகிற பொழுது வாலிபத்தோடு கூட அது வருமா, ஸ்ட்ராங்காக வருமா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும். உங்களுக்கு காலங்கள் செல்ல வாலிபங்கள் மறுபடியும் வரும். 50 வயதானாலும் 60 வயதானாலும் 70 வயதானாலும் வாலிபம் மறையாது, கால்கள் தடுமாறாது, கண்ணு பார்வை குறையாது, காது கேட்குறது ஒழுங்காக கேட்கும். எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது. இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதும் அவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறார். வியாதியை உங்களை விட்டு விலக்குகிறார். வியாதி வந்திருந்தா கூட யெகோவா ராஃபா சுகம் தரார். எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது வியாதியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சாத்தான் போராடுறான். உங்களுக்கு வியாதியை வரக்கூடாது என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஏசப்பா சிலுவைக்கு எதுக்காக போனாங்க? சிலுவையில் எதுக்காக அடிக்கப்பட்டாங்க? சிந்திச்சிருக்கீங்களா? ஏசப்பானோடனே நமக்கு சிலுவை தான் ஞாபகத்துக்கு வருது. அங்கே தான் தூங்கினார் 6 மணி நேரம் அசையாமல் ஏசப்பா தூங்கினாங்க. எதுக்காக தூங்கினாங்க தெரியுமா? எதுக்காக தன்னுடைய ரத்தமெல்லாம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாங்க? செத்த பிறகு ஈட்டியால் குத்துறாங்க, இதயத்தில் பாயுது, ஜலமும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. காரணம், அந்த இரத்த துடிகள் நம் மீது விழுகிற பொழுது, நம்முடைய வியாதிப்பட்ட இடத்துல விழுகிற பொழுது, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அது மறைந்து போகிறது. ஆதாமின் ரத்தம் கூப்பிடுதுன்னு சொல்லி மன்னிக்கணும், ஆபேலின் ரத்தம் கூப்பிடலையான்னு சொல்லி ஆண்டவன் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு ஏசப்பட ரத்தம் கூப்பிடுது. ஏசப்பட ரத்தத்துக்கு வல்லமை இருக்குங்க. வியாதிப்பட்ட இடங்கள் அது விளட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள், புண்களில் விளட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள். கட்டி மாதிரி இருக்குது, பயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்டியில் விளட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள். உடனடியாக இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே விடும், வியாதி உங்களை விட்டு அகன்று போய்விடும். நம்மை எல்லா வியாதிகள்லேருந்து பாதுகாக்க வேண்டும், சாபங்கள்லேருந்து பாதுகாக்க வேண்டும். நாம் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே அவ்வளவு பெரிய விளக்கரையத்தை இயேசு சிலுவையில் கொடுத்தார்.
இயேசு சிலுவையில் 6 மணி நேரம் அசையாதபடிக்கு தொங்கி அவர் ஒரு பெரிய விளக்கரையத்தை செலுத்தினார். He paid such a huge price by hanging in the cross 6 entire and long hours without moving here and there. Why? நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு தகப்பனாக நமக்குரிய தண்டனைகளை அவர் பெற்றுக்கொண்டார். நமக்கு விழ வேண்டிய அடிகளை அவர் தான் மேலே போட்டுக்கொண்டார். எல்லா ஆக்கினையும் அவர் மேலே விழுந்தது. கேன்சர் வியாதி, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், எல்லா வியாதியும் அவர் மேலே போட்டாங்க. இதை இவர் சுமந்து கொண்டார். இன்னைக்கு வியாதியின் அகோரத்திலே சிக்கி தவிக்கிற மகனே மகளே, ஏசப்பா உங்கள் வியாதியை சுமந்துட்டாங்கன்னு என்னைக்கு மனப்பூர்வமாக நீங்கள் விசுவாசிக்கீங்களோ அப்போ அந்த வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த வியாதி உங்களை அப்படி நெருக்க முடியாது. அது நெருக்க வரும். நீங்கள் அந்த சிலுவையை சிந்திக்க சிந்திக்க, தியானிக்க தியானிக்க, அந்த அடிகள் எனக்காக எனக்காக என்று உரிமையாக்கி கொள்ள அதன் பிறகு அந்த வியாதி உங்களை தொட முடியாது. இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்வதும் இல்லை. 23ஆம் வசனம். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. இது எல்லா வீடுகள்லையும் இன்னைக்கு நம்ம எழுதி போடணும். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய செய்வினைகள் செய்யப்படுகிறது, நிறைய மந்திரவாதங்கள் செய்யப்படுகின்றன. நிறைய மந்திரவாதிகள் பெருகி இருக்காங்க. நம்ம ஊழியத்தின் பாதையில் பார்க்குறோம் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச மந்திரவாதங்கள், 40 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சதெல்லாம் அந்த ஆவி உண்மையாக இருந்து அவங்களை அழிச்சிட்டு வருது. என்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள், அன்றைக்கு அந்த ஆவிகள் உங்களை விட்டு விலகி போய். இஸ்ரவேலுக்கு விரோதமாக, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் நெத்தியில் கர்த்தர் நாமும் தரிக்கப்பட்டிருக்கோம். அதை உலகத்து மக்கள் பார்க்க முடியாது. சாத்தா அவர் வந்து உங்களை பார்ப்பான். அவங்க நெத்தியில் ஆண்டு நாமும் தரிக்கப்பட்டிருக்கேன். இவன் முழங்கால பாரு, அவன் கருப்பாக இருக்கு, ஜெபிக்கிறவன், இவன் ஆண்டவர் தேடுறவன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன், ஊழியங்களை தாங்குகிறவன், ஊழியத்து கொடுக்குறவன், கிட்ட போகாத என்று சொல்லி பிசாசானவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். பிரித்துக்குரியவில்லை. இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்காக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லி தெளிவாக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். I want to announce concretely that there is no sorcery against Israel. There is no divination against Jacob. எத்தனை மந்திரவாதங்களை வேண்டுமென்றாலும் செய்யட்டும், பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டமான நிலைமையிலேருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார். அப்போது எங்கள் வீடை வந்து கட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு பக்கம் இருக்கிறோன்னு, ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ரொம்ப வருஷமாக பாலா கடந்த வீடு ஆண்டர் கட்டுற எழுப்ப உதவி செய்தார். அப்போ நிறைய ஜாமான்கள், துணிகள்லாம் நாங்கள் வேண்டான்னு சொல்லி போட்டோம். ஒரு நாள் காலையிலே பாருங்க ஐயா ஏதோ கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தா நான் கலத்தி போட்டு வந்து பேண்ட்டை எடுத்து, என்ன எவ்வளோ அருமையாக மூளை வேலை பார்க்குது பாருங்கள். பேண்ட்டுனா குழாய்மா இருக்கும், மேலே இடுப்பு பகுதியில் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு அதை சுற்றி அதில் என்னெல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் பூசி வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் தொட பயந்தாங்க. நான் சொன்னேன் தொடர பயப்படுறது ஒன்று இல்லைன்னு சொல்லி தண்ணி தெளித்து ஜோம் பண்ணி இது இறங்குன்னு பார்த்தா உள்ளே ஒரு பூனையை கொன்று வச்சுருக்காங்க. அதாவது இவன் வீடு கட்டக்கூடாது, இவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லி செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு சிரிப்பாக வந்தது. பிரியத்துக்குரியவரை தூக்கி தூர போடுங்க, குப்பை தொட்டில் கொண்டு போடுங்கன்னு போட்டாங்க. ஒரு ஆபத்து வராதபடி கர்த்தர் பாதுகாத்தா. மக்கள் ஆசிரியத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவானுடைய பட்டணத்தில், கிறிஸ்தவ ஊரில் கூட செய்வினை செஞ்சு கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் அதுக்காக பயப்படுதுங்கிற அவசியம் நமக்கு இல்லையே. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு பால் கடிப்புகள் வருவதில்லை, அசுத்தாவியில் நம்முடைய எல்லைக்குள்ளே வருவது இல்லை. இவனை தொட முடியாது, வீட்டுக்குள்ளே போக முடியாது. என்ன கொண்டு போட்டா, சேவலை கொண்டு போட்டான்னு, பூனையை கொண்டு போட்டான்னு, எதை கொன்று போட்டால் என்ன, நமக்கு ஒரு ஆபத்து வர போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை யாரும் தொட முடியாது.
இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமே இல்லை என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு அந்த பீலையாம் எனப்பட்ட மனிதன் மூலமாக ஆண்டவர் ஒரு முத்திரையை போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒண்ணுமே செய்ய முடியாது. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் தொட முடியாது, எதுவும் ஒன்று செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ யாருடைய பிள்ளையா இருந்தாலும் உன்னை யாரும் டச் பண்ண முடியாது. பவுல் அப்போஸ்தலனை பாம்பு கடித்து தொங்குது. அந்த ஊரில் இருந்த தீவிலே இருந்த மிக மோசமான விஷப்பாம்பு அது. அது கடிச்ச 5 நிமிஷத்தில் கட்டை விரியன் 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும். கடிச்சு தொங்குது. பால் பிடிச்சி தூக்கி தீக்குள்ள போடுறா, செத்து போகுது. எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் பெரிய பாவி, அயோக்கியம், கொலகாரை, அதனால தான் இவனை பாம்பு கடிச்சிட்டு செத்து போயிடுவான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. பவுலும் பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்கன்னு பவுலும் பார்க்குறாரு. அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. விழ போகிறான், உடம்பு வீங்க போகுது, நுரதல்ல போகிறான், சாவ போகிறான்னு அவங்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க. என்னடா என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கட்டை எடுத்து போட்டிருக்காரு. அவர் வேலையும் செஞ்சுட்டு இருக்கார். 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, ஒன்றுமே இல்லை. அவர் நார்மலாக இருக்கார். அவரை அந்த விஷம் ஒன்றுமே செய்யலை. உடனே அது வரைக்கும் பெரிய பாவி அயோக்கியன்னு சொன்னவங்க, நீ தெய்வத்துடைய பிள்ளை, தெய்வத்துடைய குமாரன் காலில் விழுந்துட்டாங்க. எத்தனை பேர் அந்த பாம்பு கூட சேர்த்தாங்க. ஐயா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றுமே ஆகல, ஏதோ ஒரு வல்லமை உங்களிடத்துல இருக்கிறது என்று அங்கே பவுலை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால ஊழியத்தின் வாசல் திறந்தது. எல்லா வீட்டிலையும் போய் யாரெல்லாம் தொட்டாரோ எல்லாரும் சுகம் பெற்றார். தேவனுடைய வல்லமை என்பது இந்த பைபிளில் எத்தனையோ இடங்கள்ல இருக்கிறது. சாத்தான் இன்னைக்கு அந்த வல்லமையிலே குறித்து யாரும் பிரசங்கம் செய்ய முடியாதபடிக்கு அவைகளை தடை செய்கிறான், சந்திரமாக செயல்படுறான். ஆனால் தேவனுடைய வல்லமைகள் உண்டு. அந்த பாம்பு இவ்வளோ விஷம், அது ஒன்றும் செய்ய முடியல. பவுல் அப்போஸ்தலன் ஒன்றுமே செய்ய முடியல. இன்னொன்று கவனிக்கணும், பவுல் அப்போஸ்தலனுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன ரோமாபுரியில் நிற்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பாம்பு கடிச்சா நான் சாக போகிறேன். அந்த பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குது, நான் இன்னும் ரோமாபுரிக்கு போகணும், ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இப்போ இந்த பாம்புலாம் என்ன ஒன்றும் செய்யும். அது விசுவாசம் அவருக்கு இருந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட அதே போல் விசுவாசம் நமக்கு வேணும். உங்களை அப்படி பண்ண போகிறாங்களா, இப்படி பண்ண போகிறாங்களா, அவங்களுக்கு செய்யணும்னு வச்சுருக்கேன். சரி, வைக்கட்டால் என்ன இருக்குது, வச்சு பார்க்கட்டுமே. இறுதியில் சொல்லுவாங்க, உன்னிடத்தில் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லுவாங்க. மோசைக்கு விரோதமாக பார்வோன் மந்திரவாதிகளை நிறுத்தி கொண்டே இருந்தான். மோசை என்ன அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை அந்த மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களால நிற்க முடியல, செய்ய முடியல. அந்த மந்திரவாதிகள் தோற்று போனாங்க. மோசை செய்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்க, முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க, இது கர்த்தருடைய விரல், நிற்க முடியல. அந்த வாதை அந்த மந்திரவாதிகள் மீதும் வந்தது. அவர்களும் பாதிக்கப்பட்டார். கொஞ்ச காலம் மோசைக்கு ஈக்குவலாக அவங்க வந்து மோதி பார்த்தா, அதுக்கு பிறகு அவங்களால செய்ய முடியல. கர்த்தர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அது முடியாது. கொஞ்ச காலம் தகரங்களும் பித்தளைகளும் தகர டப்பாக்களும் தங்க மாதிரி காமிக்கப்படும். ஆனால் அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். அவங்களுடைய முகத்தில் கிழிஞ்சி வெக்கப்பட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. நீங்களும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக எவ்வளவோ காரியங்களை நாம் இந்த பைபிளிலிருந்து பார்க்கிறோம். இதை நம்ம உரிமையாக்கி கொள்ள வேண்டும். பாருங்கள், அதில் கடைசியாக 24ஆம் வசனம், இந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. சிங்கம் போல தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்களாம். எதிரிகளை துவம்சம் செய்வாங்களா? ஏன்னா இவன் அதுக்கு தான் பயந்து பாலகராஜா அந்த ஆலையை கூட்டு வந்திருக்காரு. அதுதான் நடக்கும். அவங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் பிடிச்சிருவாங்கன்னு அதே ஆளே சொல்கிறான். யாரை கொண்டு சபிக்க நினைச்சானோ அதே ஆள் சொல்கிறான், அவன் சிங்கம் மாதிரி, இஸ்ரவேலன் சிங்கம் மாதிரி, உங்களை பிடிச்சிருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களை பிடிச்சி ரத்தத்தை குடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வாக்குத்தை கொடுப்பதை காண்கிறோம். பிரியத்துக்குரிய, என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எழும்புகிறார்களோ அன்னைக்கு தேவனுக்கு எதிரானவர்கள், ஊழியத்துக்கு விரோதமாக இருப்பவர்கள் கீழே விழுவார்கள். நீங்க எழும்ப 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 இந்த உலகத்து மக்களுடைய வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அவங்க கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரை அறியாதவங்களாம் விழுந்து போயிட்டே இருப்பாங்க. எப்போ தேவனுடைய பிள்ளைகள் தாழ்த்தப்படுறாங்களோ அப்போ இந்த உலகத்து மக்கள் மேலே எழும்புவாங்க. துணிகரமாய் துன்மார்க்கம் செய்கிறவர்கள், கெட்டவார்த்தை பேசுறவங்க எழும்புவாங்க. நீங்க எழும்பணுங்க. தேவனுடைய பிள்ளையாகி நீங்க எழும்பணும். நீங்க எழும்பணும். பிசினஸ்ல எழும்பணும், ஊழியத்துல எழும்பணும், படிப்புல எழும்பணும், வேலை பார்க்குற இடங்கள்ல எழும்பணும். அப்போ அது வீழ்ச்சியின் ஆரம்பம். பிசாசின் மக்களுக்கு அது வீழ்ச்சியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்க சிங்கம்,
ஏசப்பா பிள்ளைனால சிங்கம் தான். சிங்கம் எதற்கு அஞ்சாது, எதை கண்டு ஓடாது, பயந்து ஓடாது. அதே போல கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். சோதனை வாரும் நேரத்தில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோன். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார், காத்திடுவார். தீர்த்துக்குரியவர்கள் ஆண்டவர் தான் நமக்கு காம்பவுண்ட் வால், ஆண்டவர் தான் நமக்கு இன்சூரன்ஸ், ஆண்டவர் தான் நம்முடைய கோட்டை ஃபோர்ட், ஆண்டவர் தான் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார். அவர் தான் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை அவர் தன்னுடைய தோளிலே தூக்கி வைத்து சுமக்கின்றார் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். இறைவனுடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரும் சபிக்க முடியாது, யாரும் என்றும் செய்துவிட முடியாது. காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலன் உண்டு, வியாதியை நெருங்க முடியாது, வாலிபம் மறுபடியும் திரும்பும். எவ்வளவு நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை இதனால் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. வியாதிப்பட்டவங்களாம் நல்லா அதை கேட்கட்டும்ப்பா. வியாதிப்பட்டவங்க தகப்பன் இந்த வார்த்தைகளை உரிமையாக்கி கொள்ளட்டும். அப்பொழுது வியாதி ஓடி போகும், பலகீனம் ஓடி போகும். இந்த வியாதி வந்துச்சு, நல்லா படு, நல்லா விழுந்துக்கிட்ட உலகம் சொல்லணும். ஆண்டவர் அவர்கள் மத்தியிலும் உடைய பிள்ளைகளை சுகமாக்கி வாழ வழி செய்யும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, தூக்கி நிறுத்தும்படியாக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது மறையட்டும் ஐயா. என்ன பலகீனமாக இருந்தாலும் ஆண்டவரே அது இப்பொழுது நீங்கட்டும். செயல்படாத அவன் எதுவாக இருந்தாலும் செயல்படட்டும். உடைய பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா அவர்கள் கூட ஆண்டவரே மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும். ஆறாத புண்கள் எல்லாம் ஆறி போகட்டும். பிள்ளைகளுக்கு இரவு நல்ல நித்திரை தார், சுகமான நித்திரை தார். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு பலம் தாருங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அப்படியே செய்யுங்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளில் கூட நம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். மழை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல நீங்கி போகட்டும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தார், கடன்காரர்களிலிருந்து, வட்டி கடன்களிலிருந்து விடுதலை தார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கப்பா, நடந்துடாதா, கிடைச்சிடாதா, காத்திருக்கிறாங்க, அது கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்து, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற காலங்களில் உடைய பிள்ளைகளுக்கு படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. வாலிபத்தின் பாவங்கள் உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்தோடு ஒரு கலந்து விடாதபடிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தோத்திரம் ஐயா. அந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி, கர்த்தரை அறியாதவர்கிட்ட பழகி ஓடிப்போயின்னு சொல்கிற வாலிப பிள்ளைகளை சந்தியவர்கள் பாழாய் போய் விடாதபடி, சாத்தானவர்களை வஞ்சித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளை அப்படி என்னை அடிக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், கஞ்சா போடுறான், ஜெபிக்கிற தாய்மார்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளை எப்படியாவது சந்தியும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தாரும். ப்ரமோஷன் வேணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கு சம்பள உயர்வு வேணும்னு சொல்கிறவங்களும் அது செய்யுங்கப்பா. எதை எதிர்பார்த்து போராடுறவங்களும் அதை கொடுங்க ஐயா. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கீழே விழுந்துடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் மாலை உண்டாக்கப்பட்டவர்கள் தானே, அவர் எல்லாம் சுகமாய் வாழட்டும் அப்பா. இந்த தாய் திருநாட்டுக்கு ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும், அனைத்து மதத்துவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், அனைத்து ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தாலை காணிக்கையில தாங்குகிற நல்ல உள்ளம் படைத்த அநேகர் உண்டு. ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதங்களை அள்ளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசிரியர் தடைக்கலான் குருவி முதியோர்கள் தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்வர் அநேக மக்கள் தேவை, சமையல்காரர்கள் அவசரமாய் தேவை. அனுப்புங்கப்பா, அப்படி நாமத்தை உயர்த்துங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி,
அவள் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.